இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது எனக்கு 12 வயது. தெரு தெருவாக, சாலை சாலையாக மகாத்மா காந்திக்கு ஜெய், ஜவஹர்லால் நேருக்கு ஜெய், சுபாஷ் சந்திர போஸுக்கு ஜெய் என்று கொடி பிடித்து கொண்டு அந்த விழாவை கொண்டாடிய மாணவர்கள், அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்திய மாணவன் நான் தான். அப்பொழுது இருந்த அந்த ஒற்றுமை, அந்த ஒருமை மனப்பாடு இன்றைக்கு மாறிவிட்டதற்கு காரணம் யார் என்று, ஆகவே எல்லாவற்றையும் சாதியின் அடிப்படையில் ஒழித்துவிட்டு, நாசம் செய்துவிட்டு, ஒன்றுமில்லாமல் அழித்துவிட்டு வளரக்கூடாது என்று நினைப்பது கடவுளுக்கு முன்னாலும் சரி, சமுதாயத்துக்கு முன்னாலும் சரி, மண்டிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றம். 90% மேலே எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சிறு வருவாய் மக்களுடைய மேம்பாட்டுக்காக, பெரும்பான்மையாளருடைய எல்லோருடைய மேம்பாட்டுக்காக நாம் உழைக்கிறோம். இந்த சித்தாந்தம் மேலே இருக்கின்ற எங்களை வழி நடத்துகின்றவர்களுக்கு இல்லை. வணக்கம். இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம்னா, சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முன்னாள் பேராயர் நம்ம ஏஎம் சின்னப்பா அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ எதுக்காக நம்ம இந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்னா, தேர்தலை பத்தி மட்டும் பேசுறதுக்காக தான். இப்போ தேர்தல் அங்கங்க பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு ஒரே பரபரப்பா இருக்கு. இந்த தேர்தலை பத்தி உங்களோட கணிப்பு என்னங்க? இந்த பேட்டியை எடுத்துக்கொள்வதனாலே எங்களுக்கும் பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகின்றோம். இது வழக்கமாக 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒன்று தான். என்னை பொறுத்தவரை மற்ற காலங்களை விட இந்த தேர்தலில் பரபரப்பு அதிகமாக இருக்கிறதை நான் காணுகிறேன். புதியவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் புதிய புதிய யுக்திகளை பின்பற்றி இந்த மாடர்னைசேஷன் மீடியா பேசுவதிலும் கருத்துக்களை தெரிவிப்பதிலும் முன்னை விட மிக தெளிவாக, வேகமாக செய்ய முடிகிறது என்ற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மீடியா கொடுத்துருக்கிறது. ஆகவே அதை பயன்படுத்தி இந்த பரபரப்பும், இந்த வெளிச்சமும், இந்த வேகமாக நாம் சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் வேகமாக அதே நாம் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதே அடுத்த நொடியிலே மக்களுக்கு போய் சேர்வதனாலே இந்த பரபரப்பும் ஒரு உற்சாகமும் ஊக்கமாக அதிகமாக வளர்ந்திருப்பதற்கு காரணம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்திங்க ஐயா. திருச்சியில் விஜய் ஒரு ஒரு சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டுட்டு பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெபம் செய்வதற்கும் கோயிலுக்கு போவதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. எங்களுடைய கோயில்களிலே கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்து சகோதரர்கள், இஸ்லாமியர்கள், ஏன் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இயற்கையாகவே சில சந்தர்ப்பங்களிலே தேவாலயங்களுக்கு சென்று அமைதியை நாடுகின்ற ஒரு பழக்கம் ஆண்டு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இது வழிபடுவது, ஜெபம் செய்வது என்பது ஒரு நாள் அல்லது சில நாட்களுடைய அனுபவங்களாக இருந்தால் அது ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்கின்றது. இப்போ யாராவது தர்மம் செய்வதா வருஷம் முழுவதும் சும்மா இருந்துட்டு ஏதோ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அல்லது ஏதோ ஒரு காலகட்டத்திலே தர்மம் செய்வதாக ஒருவர் அதிகமாக பொருளை கொண்டு வந்து மற்றவர்கள் கொடுக்கின்றார்கள் என்றால் எல்லோருமே கேட்பார்கள். நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எல்லோரும் பட்டினியாக இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் வரவில்லை? வெள்ளத்தால் அடித்து கொண்டு மக்கள் எல்லாரும் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற பொழுது, இப்போ சமீபத்திலே மத்திய கிழக்கு நாடுகளிலே பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். பொருட்சேதம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது இவர்களெல்லாம் எங்கு சென்றார்கள்? அப்பொழுதெல்லாம் வந்திருந்தால் எத்தனையோ பேருடைய குறைகளை நீக்கி இருக்கலாமே. இவர்களெல்லாம் எங்கிருந்தார்கள் என்ற கேள்வியை நான் அல்ல, இப்பொழுது எல்லோருமே தான் கேட்க ஆரம்பிக்கின்றார். ஜெபிப்பதில் தவறில்லை. யார் ஜெபிக்கின்றார்?
எவ்வளவு நேரம் ஜெபிக்கின்றார், எத்தனை கோயில்கள் போகின்றார் என்பதெல்லாம் அது அது கணக்கில் வராது. எல்லோரும் எந்த நேரத்திலும் போகலாம். திடீரென்று யாராவது ஒரு வரும்பொழுது அந்த கேள்வி எழத்தான் செய்யும். விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட கூட்டணி வந்து பிஜேபிக்கு கூட சாதகமா இருக்குமா? இல்ல இருக்கிறாரா? அது அவர் தான் பதில் சொல்லணும். என்னுடைய கருத்தை அ நான் தான் சொல்லணும். அவர் சாதகமா இருக்கிறாரா, பாதகமா இருக்கிறார் என்பதை அவர் தான் சொல்லணும். அதை நாம் சொல்ல விரும்பினால் ஒன்று அ அவருக்கு சாதகமாகவோ, பாதகமாக அமைந்து விடலாம். அவர் பிஜேபிக்கு சாதகமா இருக்கிறாரா? அல்லது மற்ற மதங்களில் இருக்கின்றவர்களுக்கு சாதகமா இருக்கின்றாரா என்பதை தெளிவாக நிச்சயமாக அவருக்கு தான் தெரியும். அதுக்கு நான் ஒரு விமர்சனம் செய்து அதை நான் அ அதுக்கு வேறு விதமான ஒரு கலர் கொடுக்க விரும்பவில்லை. ம், ம். இப்ப இந்த மத கலவரம் இது வந்து பிஜேபியால வந்து மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் நான் பிறந்தேன். இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது எனக்கு 12 வயது. ஏறக்குறைய இந்தியாவில் என்ன நடந்தது என்று நான் பார்த்தேன். இந்தியா சுதந்திரம் வாங்கி தெரு தெருவாக, சாலை சாலையாக மகாத்மா காந்திக்கு ஜெய், ஜவஹர்லால் நேருக்கு ஜெய், சுபாஷ் சந்திர போஸுக்கு ஜெய் என்று கொடி பிடித்து கொண்டு அந்த விழாவை கொண்டாடிய மாணவர்கள், அந்த கூட்டத்தை முன்னின்று நடத்திய மாணவன் நான் தான். ம், ம். அந்த சமயத்திலெல்லாம் இந்தியா இந்துக்களுக்கு, ஒரு மதத்தவருக்கு, வேறு யாருக்கும் இல்லை என்ற ஒரு கோட்பாடோ, ஒரு அந்த அ ப ப ஜெய் சொல்லிட்டு போறாங்களே, அதுபோல இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியா, இந்தியா தாய் திருநாடு. மகாத்மா காந்தி அவர் நமக்காக எத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்க. கடைசி கட்டத்தில வந்து அதை முத்தாய்ப்பாக நமக்கு முடித்து தந்தவர் அவர் என்பதிலே மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. ஆகவே அப்பொழுது இருந்த அந்த ஒற்றுமை, அந்த ஒருமை மனப்பாடு, அந்த ஒரு எல்லோரும் இந்தியர்கள், எல்லோரும் நாம் இந்திய மக்கள் பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடத்தில இந்த ஜெபமெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரேயர்லாம் ஒற்றுமை. சொல்லுவாங்க. ம், ம், ம். அந்த ஒரு நிலை இன்றைக்கு மாறிவிட்டதற்கு காரணம் யார் என்று அவரவர்கள் மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்டா அவரவர்களுக்கு நன்றாக புரியும். இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க மாணவர்களா இருக்கிறப்போ வந்து நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல ம். மாணவர்களுக்கு இப்ப இந்த ஓட்டு போடுற உரிமைக்கான ஒரு அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா, இப்பல்லாம் வந்து அவங்க வந்து கண்மூடித்தனமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 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 தெளிவான வந்து அவேர்னஸே கிடையாது. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சின்ன வயசுலேருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து அத்தகைய ஒரு கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பல்லாம் செய்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டு உரிமை என்றால் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய மதிப்பு என்ன? அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கலாம்? ஒரு ஓட்டு, ஒரு 10 ஓட்டு ஒ ஒரு 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 நாட்டினுடைய, ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ம வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அதில இருக்கிறது. ஆகவே இது வந்து நாடு நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய சொத்து. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய சொத்து. தட் இஸ் செ வ வ செல்ஃப் கிஃப்ட். எனக்கு நான் இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு பெருமையை பெற்றிருக்கிறேன், உரிமையை பெற்றிருக்கிறேன். இதை மக்களுடைய நன்மைக்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று இது ஒரு கல்வி சின்ன வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். ம், ம். ஓகே. இப்போ நீங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு, அது ஏதாவது வந்து நடக்காம இருந்திருக்கா? சிறுபான்மை ருக்கு ஒரு ஆணையம் இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை தொடக்கத்திலிருந்து இருந்திருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கு ஏறக்குறைய நமது ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு முன்னால் இருந்து இந்த சிறுபான்மையோருக்கு ஒரு அமைப்பு என்றும் அதுக்கு முன்னால் இருந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். அதற்கு சகோதரி அன்னம்மா பிலிப் என்கின்ற சகோதரி அதற்கு தலைமையாக போட்டிருந்தாங்க. ஷி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் சிறுபான்மையோருக்கு அந்த அந்த கான்ஸ்டியூஷன் இதை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெருமைமிகு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே வின்சென்ட் சின்னதுரை அவர்கள் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மதிப்புக்குரிய
பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்கள் இந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருந்து நல்ல அரும்பணி ஆற்றியிருக்கின்றார்கள். இப்போ சமயத்தில் இந்த விழிப்புணர்வு எல்லோருக்குமே அதிகமாக வளர்ந்தது. இப்படி ஒரு ஆணையம் இருக்கிறது, இதனுடைய பயன் இப்படியெல்லாம் சேவை செய்திருக்கிறார்கள் என்று பரவலாக எல்லோருக்கும் தெரிவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இன்று திரு ஜோ அருண் சோசி சபையை சேர்ந்த குருவானவர், அவருடைய காலம் ஒரு முக்கியமான காலம் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில், அவருடைய ஆதரவில் இவர் முக்கியமான முனைப்புகளை எடுத்திருக்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக 1732 கோரிக்கைகள் சிறுபான்மையோருக்கு சாதகமாக வைக்கப்பட்டன. அதிலே நமது சீஃப் மினிஸ்டர் அவர்களுடைய ஆட்சியின் வலிமையும் அவருடைய தனிப்பட்ட ஒரு ஒரு அக்கறையும் இதில் காட்டிய காரணத்தினாலே 1376, அதாவது 90 விழுக்காட்டுக்கு மேல் அது செயல் வடிவம் பெற்று எங்கள் சிறுபான்மையோருக்கு ஒரு பெரிய சேவை செய்த ஒரு வரலாற்றை படைத்திருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு என் சிறுபான்மையினர் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ உங்களோட கண்ணோட்டத்துல பாஜக தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? நான் ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அதை சாடுவதாக என்னுடைய மனசாட்சி சொல்லவில்லை. அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஏனென்றால் ஒரு கட்சியில் சிறுபான்மையோருக்கு சாதகமாகவும் ஏன் எல்லோருக்கும் சாதகமாக பணிபுரிகின்றவர் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த சித்தாந்தம் என்பது ஒரு முனை, ஒன் சைடட் என்ற ஒரு அளவில் இருக்கிறது என்பதை அது யாராலும் மறுக்க முடியாது. இந்தியா இந்துக்களுக்கு அல்ல. இந்துக்களே சொல்ல மாட்டாங்க, ஒருவர் கூட சொல்ல மாட்டாங்க. வந்து சொன்னதான பப்ளிக்கில் சொல்லட்டும். இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி, இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்தியா வந்து மக்களுக்காக வாழ்கின்ற கண்ட்ரி அண்டு செக்குலர் கண்ட்ரி. அதை மத சார்பற்றது தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனும் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பும் இருக்கிறது. ஆகவே ஒரு மதத்தை மையமாக வைத்து ஒரு மதத்தை மட்டும் வளர வேண்டும், அவர்களுக்கு மட்டும் எல்லாம் போய் சேர வேண்டும் நினைப்பதே ஒரு ஒற்றை கொள்கை உடைய, அதாவது ஒரு ஆட்டோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க. ஆட்டோக்ராட்டிக்னா நான் சொல்கிறது தான் சட்டம், நான் செய்கிறது தான் சரி, மற்றவர்கள் எல்லாரும் தவறு, அவர்களுக்கு நாட்டில் இருக்கிற சொத்துல ஏட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பங்கு இல்லை என்ற அந்த போக்கு யார் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் அந்த நாட்டு சட்டத்தினுடைய இதில் குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இப்போ இந்த வெளிநாட்டுல இருந்து வர நன்கொடையை வந்து கிறிஸ்துவர்களுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது தடுக்கிறது வந்து பிஜேபி தானும் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டிலிருந்து வருகின்ற நன்கொடைகள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும் என்ற கருத்தோடு அப்பொழுதும் இப்பொழுதும் இருந்ததே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த நன்கொடை, கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தான் இது போய் சேர வேண்டும் என்று வெளிநாட்டில் இருக்கிற யாரும் நன்கொடை கொடுப்பது கிடையாது. எனக்கு ஏறக்குறைய ஒரு 40-45 ஆண்டுகளாக அனுபவம் இருக்கிறது. அவர்களே சொல்வார்கள், why do you want this help? For whom? For Christians? No, we are not giving this only for Christians. அப்படி நிறைய சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியில் நிறைய இந்த அமைப்புகள் இருக்கின்றன, இத்தாலியில் இருக்கின்றது, ஸ்பெயின் நாடுகளில் இருக்கின்றன, சின்ன சின்ன நாடுகள் இருக்கின்றன, அப்புறம் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கின்றன. அவர்கள் உதவி செய்வதனுடைய ஒரே ஒரு நோக்கம், எல்லோருக்கும் இது சமமாக பிரித்து தரப்பட வேண்டும். அவருடைய கல்வி, அவருடைய கலாச்சாரம், அவருடைய ஏழ்மை, அவர்களுடைய தாழ்மை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவருடைய மேம்பாட்டுக்காக கல்வித்துறையிலும் கலாச்சாரத்துறையிலும் பண்பாட்டுத் துறையிலும் வேலைவாய்ப்பு துறையிலும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் அந்த உதவி செய்கின்றார். இந்த FCRA என்பது அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். அதை நிறுத்திவிட்டால் கிறிஸ்துவம் அழிந்துவிடும், கிறிஸ்தவர்கள் வளர மாட்டார்கள் என்று நினைப்பது ஒரு பெரிய தவறு. கிறிஸ்தவத்துக்கும் FCRA எல்லாருக்குமே எல்லாரும் உதவி வாங்குறான். உதவி வாங்காதவர்கள் யாருமே கிடையாது. இந்துக்களும் வாங்குகின்றார்கள், இஸ்லாமிய சகோதரர்களும் வாழ்கின்றார்கள், கிறிஸ்தவர்களும் வாழ்கின்றார்கள், எந்த மதத்தை சேராதவனும் வாங்கின்னு இருக்கிறான்.
எந்த மதத்தை சேராதவர்களும் வெளிநாட்டு உதவி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறு வருகின்ற அந்த நல்ல ஒரு நன்கொடையை தடுத்து நிறுத்துவது என்பது எல்லோருக்கும் எதிராக செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தவறு என்று தான் நான் சொல்றேன். அதிலுமே பர்ட்டிகுலரா தலித் மக்கள்லே வந்து கிறிஸ்துவர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களுக்கு தான் முக்கியமா ரொம்ப தாமதமாகுது. நன்கொடை வந்து சேர மாட்டுது அப்படிங்கிறதையும் பேசப்படுகிறது. இத பத்தி என்ன சொல்லுங்கய்யா? ஏற்கனவே தலித் மக்கள் ஒப்ரெஸ்ட், அழுத்தப்பட்டவர்கள், அழிக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள். இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அம்பேத்கர் சொல்றது சொல்லு. தான். அழிச்சு விட்டா அது வளர விடணுமே. ஒருவர் அழிக்கிறார், இன்னொரு அதை வளர்க்க வேண்டுமே. ஒழிந்து போனதை இன்னொரு கொண்டு சேர்க்க வேண்டுமே. ஆகவே எல்லாவற்றையும் சாதியின் அடிப்படையிலே ஒழித்துவிட்டு, நாசம் செய்துவிட்டு, ஒன்றுமில்லாமல் அழித்துவிட்டு, வளரக்கூடாது என்று நினைப்பது கடவுளுக்கு முன்னாலும் சரி, சமுதாயத்துக்கு முன்னாலும் சரி, மண்டிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குற்றம் இது. நீ எப்படி ஒரு மனுஷனை அழிக்கலாம்? உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? கடவுள் கொடுத்தாரா? மதம் கொடுத்ததா? யாரும் கொடுக்கல. நீ ஏதோ ஒன்றை நீ அடிப்படையாக வைத்துக்கொண்டு அப்படிப்பட்ட மக்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்ட காரணத்தினால, அவர்கள் கல்வியிலும், கலாச்சாரத்திலும், பண்பாட்டிலும், வேலை வாய்ப்பிலும் அவர்கள் வளர வேண்டுமென்று எங்கிருந்து வந்து உதவி வந்தாலும் சரி, அது வெளிநாட்டிலிருந்து வந்தாலும் சரி, நம் நாட்டில் வந்தாலும் சரி, அதை அவர்களுக்காக பயன்படுத்துவதிலே என்ன தவறு? தவறு செய்தவர்கள் நாம். அந்த தவறு செய்தவர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டியதும் நாம் தான் பரிகாரம் செய்ய வேண்டும். இது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே சேர்ந்து எங்கெங்கெல்லாம் உதவி கிடைக்கின்றதோ அந்த உதவிகளை பெற்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை செய்வதிலே செய்யக்கூடாது என்று சட்டங்களை கொண்டு வருவது மாபெரும் தவறு. இந்த பாஜக ஆளும் மாநிலங்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வருதுங்க ஐயா. ஸோ இத பத்தியும் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். பர்ட்டிகுலரா பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல. அவர்களுடைய சித்தாந்தமே எல்லாரும் பேசுகின்ற ஒன்றுதான். பிஜேபி என்கின்ற அந்த அமைப்புக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது என்ற ஒரு எண்ணம் இருந்தால், அது ஏன் நான் கேட்குறேன். ஏன் அவன் பிடிக்காது? கிறிஸ்தவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? ஆங்கிலேயர்கள் என்ற ஒரு அந்நியர்கள் இருக்கட்டும், அது ஒன்று இருக்குது. எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். இன்னைக்கு ஆங்கிலேயனே வரவில்லை என்றால், நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்து படித்தவர்களாக இருந்திருக்கவே முடியாதே. நம்ம கல்வி கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தானே. நின்று கொண்டிருந்தவர்களை உட்காருன்னு சொன்னவர்கள் அவர்கள் தானே. மேல் படிப்புக்குரிய எல்லாமே யூனிவர்சிட்டியெல்லாம் கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தானே. சாதி இருக்கக்கூடாது என்று எல்லோரும் சமம் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தானே. இதை அடிப்படையாக தான் மகாத்மா காந்தி அவர்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற ஒரு இதாக நம்ம போய்த்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு ஒருமைப்பாட்டை வளர்த்தவர்கள் அவர்கள் தானே. ஆக இதில் யாருக்கு என்ன சந்தேகம் திடீரென்று வந்து விட்டது? இந்த பிஜேபியில் இருக்கின்ற சகோதரர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியாமல்லாம் ஒன்றும் இல்லை. யாரோ பின்னால் இருந்து தூண்டி இந்த வெறுப்புணர்ச்சிகளை வளர்த்து கொண்டு வருகின்றார்களே ஒழிய, உள்ளுக்குள்ள மனசாட்சி எல்லா ஒரு இந்தியனுக்கும் இது கிறிஸ்தவர்களுக்கு எகென்ஸ்டாவோ மற்ற சமயத்திற்கு எகென்ஸ்டாவோ பேசுவதோ செய்வதோ மாபெரும் தவறு என்ற ஒரு உணர்வு எல்லோருக்கும் நிச்சயமாக வர வேண்டும். இப்போ இந்த தேர்தல்ல உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கும்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு உண்ணம் கொடுத்தீர்கள். மத்தேயு நற்செய்தியில பைபிளில் ஒன்று இருக்கிறது. 25ஆம் அதிகாரம் 31 வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு பருக பானம் கொடுத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினீர்கள். நான் ஆதரவற்றிருந்தேன், என்னை சந்திக்க வந்தீர்கள் என்று மத்தேயு நற்செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே சிறுபான்மையோராகிய எங்களை போன்றவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக கிறிஸ்தவர்களோடு இவ்வாறு சிறுமைப்பட்டு இருக்கின்றவர்கள் எல்லாரும் சேர்த்து சொல்ல வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய கஷ்டத்தை நீக்க, நாங்கள் பதட்டமாக இருக்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது அமைதியை தர, எங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம்
நிரந்தரமான ஒரு, அதாவது எங்களுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்க, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய துன்பத்தில் துயரத்தில் பங்கு கொள்ள எங்களை கடந்த சிறப்பாக 5 ஆண்டுகளாக எங்களோடு துணை நின்ற, எங்களோடு நாங்கள் எங்களுள் ஒருவராக இருந்து எங்களை வழிநடத்திய ஒரு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இந்த சகோதரர்கள் தான். அதை தலைமை தாங்கிய எங்களை வழி நடத்தியவர் நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆகவே இதை லாஜிக்காக தான் பார்க்கணும் ஒழிய, திடீரென்று 5 ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இந்த எலெக்ஷனை அடிப்படையாக வைத்து வந்த ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் நீங்கள் நினைக்கக்கூடாது. we have been helped, we have been supported, we have been comforted. எங்களுக்கு உதவியாக, அரணாக எங்களை வழி நடத்தியவர் அவர் தான். ஆகவே அத்தகைய ஒரு இந்த அலையன்ஸ், இந்த கூட்டமைப்பு மீண்டும் தமிழகத்திலே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற பொழுது, அது மிக மிக நியாயமானது என்பதை நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்க சிஎம் பார்த்துட்டு வந்தீங்க ஐயா. சோ அவங்களுக்கு போயிட்டு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. சோ அத பத்தி சில விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதில் முதல் கருத்தாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த FCRA, ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டிங் ஆக்ட், அதாவது எங்களுக்கு வருகின்ற வெளிநாட்டில் வருகின்ற அந்த ஃபண்டை ரெகுலேட் பண்ணி, அதில் தவறுகள் இருந்தாலும் திருத்தி கொள்ள தான் வேணும். அப்படி ஏதாவது தவறுகள் கண்டுபிடித்தால் அந்த நிறுவனத்தை மூடுவதோ, அவர்களிடம் சொத்துக்களெல்லாம் மடக்கி அதை அரசாங்கத்துக்கோ வேறு விதமாக திசை திருப்பதற்கோ என்ற ஒரு பயமுறுத்தல் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. FCR எல்லோரும் தான் வாங்குகிறாங்க. வாங்காது யாருங்க சொல்லுங்கள். எல்லா மதத்தவரும், எல்லா தலைவர்களும், எல்லா கட்சியினரும் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஏன் குறிப்பாக கிறிஸ்துவத்தை வைத்து தாழ்த்து கொள்கின்றார்கள் என்றால், அதில் உண்மையான ஒரு கருத்து இருக்கிறது. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கொள்கைகளிலே மிகவும் அடிப்படையானவென்றால், கீழே இருக்கின்றவர்களை மேலே கொண்டு வருவது. ஒப்ரஸ்டு பீப்புள், சப்ரஸ்டு பீப்புள் மஸ்ட் பி டேக்கன் கேர் ஆஃப். அவங்க மேலே வரணும். அழுகின்றவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். இயேசுநாதர் அதான் செய்தார். ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை தர வேண்டும். ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். அழுகின்றவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு எல்லாம் தர வேண்டும். அதான் கிறிஸ்தவ திருமறையினுடைய அடிப்படை கொள்கை. அதுதான். அது யாராக இருந்தாலும் சரி, இயேசு நற்செய்தியிலே, அதாவது பைபிளில், கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், என்னை பின்பற்றுகின்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மற்றவர்களை நீங்கள் உதவி செய்ய வேண்டாம், தவிர்க்க வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லையே. அது யாராக இருந்தாலும், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடு, அழுகின்றவர்களை கண்ணீரை தொட, இடமில்லாதவர்களுக்கு இடம் கொடு, பசியாக இருக்கின்றவர்களுக்கு உணவு கொடு என்று பொதுவாக சொன்னார் ஒழிய, ஆக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய சேவையெல்லாம் நாட் ஃபார் மைனாரிட்டி. அதுதான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி நான் சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொன்னேன். We are getting some help, not only for everybody is getting. We don't get help only for Christians, not at all. More than 90%, 90% மேலே எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சிறு வருவாய் மக்களுடைய மேம்பாட்டுக்காக, பெரும்பான்மையாளருடைய எல்லோருடைய மேம்பாட்டுக்காக நாம் உழைக்கிறோம். இந்த சித்தாந்தம் மேலே இருக்கின்ற எங்களை வழி நடத்துகின்றவர்களுக்கு இல்லை. அது நான் கட்சியை சொல்லுவதா, ஆட்களை சொல்வதா, அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை பின்பற்றுகின்றவர்களை சொல்வதா என்று எனக்கு மனசாட்சி சொல்ல, என்னுடைய உதவிகளால் அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. There should not be an association, there should not be a government which is against this humanitarian service at all. அப்படி பார்க்கும்போது நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நாம் இல்லை. நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் மனிதர்கள் அல்ல, மனம் இல்லாதவர்கள், தனிப்பட்ட உணர்வு இல்லாதவர்கள், மனம் இல்லாதவர்கள், ஒரு இரக்கமுள்ள மனுஷன் இல்லாதவர்கள். அவர் இந்த உலகத்தில் இருந்து என்ன பயன்? அது ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட இது நான் ஐ எம் டோட்டலி எகென்ஸ்ட். That sort of government, that is sort of people should not be in India, because India
மகாத்மா காந்தி அவர்கள், அவருடைய வழியில் வந்தவர்கள், நம்முடைய தந்தை அவர்கள், எல்லோரும் எல்லாமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும். நம்மில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. மதம் என்றோ, இனம் என்றோ, மொழி என்றோ, வட்டாரம் என்றோ எந்த வேறுபாடும் இல்லை. நாம் எல்லோரும் ஒரே சகோதரர்கள். அதுக்கு நல்ல பாடல்களெல்லாம் இருக்கின்றன. அவைகளெல்லாம் பாடி உங்களுடைய முக்கியமான நேரத்தை வீணடித்துக் கொள்ள எனக்கு விருப்பமில்லை. ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. நீங்க சொன்னது எல்லாமே, உங்களுடைய எல்லா மெசேஜ் வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.